மதுரை RKIS அகாடமியில் போலீஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம டெஸ்ட் நம்பர் 3யோட சைக்காலஜி அண்ட் மேக்ஸ் அதோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்தலாம். கொஷின் நம்பர் 51 டைஸ் பேசிஸில் கொஷின்ஸ் இருக்குது. 3 நிலைகளில் வந்து டைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட் அப்படின்ற ஒரு குறியீடு இருக்குது, அதுக்கு எதிரே உள்ள குறியீடு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டைஸை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன அப்படின்னா 3 நிலை இருக்குது, 3 டைஸு. எவனோட வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். இவனையும் கம்பேர் பண்ணுங்க, இல்லை இவனையும் கம்பேர் பண்ணலாம், இல்லை 2ஐயும் 3ஐயும் கூட கம்பேர் பண்ணலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். யாரோட வேணாலும் கம்பேர் பண்ணலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ அப்போ 2 டைஸை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப அதில் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதோட எதிரே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா நம்ம கண்ணுக்கு விசிபிளாக இருக்காது. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டைஸை பொறுத்தளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஒரு எண்ணின் எதிரென்னானது கண்ணுக்கு புலப்படாது, அது முக்கியமான குறிப்பு. அதை வச்சு தான் நம்ம ஆன்சர்ஸ் நிறைய கொஷின்ஸ்க்கு எலிமினேஷன் மெத்தடில் பண்ணுவோம். இப்போ 2 டைஸ் இருக்குது. இந்த 2 டைஸை கம்பேர் பண்ணுறப்ப ஒரே ஒரு குறியீடு மட்டும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதை கடிகார முறைப்படி எழுதணும். இல்லைங்க 2 டைஸை கம்பேர் பண்ணுறோம், 2 எனக்கு காமனாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த காமனாக இருக்க 2ஐயும் எலிமினேட் பண்ணிருங்க. மிச்சம் பேலன்ஸ் 1 மட்டும் இருக்கு பார்த்தீங்களா தனித்தனியாக, அதுதான் அதோட எதிரியன். மொத்தம் 2 மெத்தடு தான். ஸோ இப்போ டைஸ் இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் 2 டைஸை கம்பேர் பண்ணலாம். அட்டு ஆச்சரியக்குறி ஹேஷ் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது? அட்டு இருக்கா இல்லை, ஆச்சரியக்குறி இருக்கா இல்லை, ஹேஷ் இருக்கா இல்லை. அப்போ முதல் 2 டைஸை கம்பேர் பண்ணுறப்ப பொதுவானது எதுவும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2ஐயும் 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணலாம் தேவைப்படுது. இல்லை 2ஐயும் 3ஐயும் கூட கம்பேர் பண்ணலாம். சாய்ஸஸ் அவர்ஸ் நம்ம சொன்ன எதோட வேணாலும் கம்பேர் பண்ணலாம். அப்போ 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறப்ப ஏதாச்சும் பொதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அட்டு அங்கே இருக்கா இல்லை, ஹேஷ் இருக்கா, ஹேஷ் இருக்குது, வேறு எதுவுமே காமனாக இருக்குது. அப்போ 2லையும் 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறப்ப ஒரே ஒரு இது மட்டும் தான் பொதுவாக இருக்குது. என்னது? ஹேஷ் மட்டும் பொதுவாக இருக்குது. அப்போ ஒரே ஒரு குறியீடு மட்டும் பொதுவாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதணும்னு சொன்னேன்? கடிகார முறைப்படி எழுதணும்னு சொன்னேன். அப்போ கடிகாரம் நமக்கு டுவர்ட்ஸ் இப்படி தான் சுற்றும், கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ ஹேஷ்க்கு அடுத்து என்ன நம்ம எழுதணும்? ஆச்சரியக்குறி. அடுத்து அட்டு சைன் எழுதணும். அடுத்து இங்கே எது தான் எழுதணும்? ஹேஷ்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா எது பொதுவாக இருக்கோ அதுல இருந்து ஆரம்பிக்கணும். ஹேஷ், பர்சன்டேஜ், டாலர், சரிங்களா? அப்போ அட்டோட ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? டாலர். ஆச்சரியக்குறியோட ஆப்போசிட் பர்சன்டேஜ். அப்போ ஹேஷ் 2 இடத்துல இருக்கு, அப்படிதானே? அப்போ ஹேஷோட ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார் இருக்கும். ஏன்னா அது ஒன்று தான் மிச்ச குறியீடு, மிச்ச பேலன்ஸ் இருக்கிறது, சரிங்களா? இந்த ஸ்டார் தான் மிச்ச பேலன்ஸ் இருக்கு. அப்போ அவ்வளோதான், அதுதான் அதோட எதிரெண்ணா இருக்க முடியும். நம்ம கேள்வி என்ன கொடுத்துருக்கான்? அட்டோட எதிரெண் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ அட்டோட எதிரெண் என்ன? நமக்கு டாலர். ஆப்ஷன் டியில் இருக்கு, சரிங்களா? இது என்ன அப்படின்னா ஃபோல்டபிள் டைப். இது டைஸாவே மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால அப்படியே எழுதிட்டோம் நம்ம, சரிங்களா? குறிப்பு மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. என்ன? ஒரு எண்ணின் எதிரெண்ணானது கண்ணுக்கு புலப்படாது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ 52 கொஸ்டின். இது பாருங்க, போன டைஸ் என்ன அப்படின்னா ஃபோல்ட் பண்ணியிருந்தா இது அன்ஃபோல்டபிள் டைஸ், சரிங்களா? ஸோ அப்போ அன்ஃபோல்டபிள் டைஸ்க்கு எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா ஒரு எண்ணின் எதிரெண்ணை கண்டுபிடிக்கணும். அப்போ எதிரெண் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஏன்னா உருவாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, முடியாத, சரிங்களா? உருவாக்க முடியாதது. அப்போ விச் ஒன் இஸ் ராங், சரிங்களா? எது தப்போ அதுதான் ஆன்சர். முடியாத சதுரத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்றான். அப்ப நான் ஒரு குறிப்பு சொன்னேன், முதல் குறிப்பு இருக்கிறதுல ஒரே குறிப்பு தான், ஒரு எண்ணின் எதிரெண்ணானது கண்ணுக்கு புலப்படாது. அப்படி புலப்பட்டுச்சுன்னா அது தப்பு, சரிங்களா? மறந்துடாதீங்க. அப்ப இந்த மாதிரி அன்ஃபோல்டபிள் இருக்கு, இதை ஃபோல்டு பண்ணணும். அப்ப ஃபோல்டு பண்ணா எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா நீங்க குரூப்பா சேர்த்துக்கணும். 1 2 3 4 இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கு, அதனால தனித்தனியா நம்பர் போட்டேன். இல்லைங்க நான் மேல இருந்து போடுறேன், இதுக்கு 1 இது 2 இது 3 அப்படியும் போடலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சரி, நீங்க ரோ வைஸ் எடுத்தாலும் சரி, காலம் வைஸ் எடுத்தாலும் சரி, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒற்றைப்படை எண் தான் நமக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப இந்த 1ஓட ஆப்போசிட் யாரு? இந்த 3, சரிங்களா? அப்ப இந்த 1ஓட ஆப்போசிட் யாரு? இந்த 3. அப்ப அந்த 5 புள்ளி இருக்கா, அந்த 5 புள்ளியோட ஆப்போசிட் தான் அந்த ஓ, சரிங்களா? 5 புள்ளியோட ஆப்போசிட் தான் நமக்கு என்ன? ஓ. அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? ஒரு புள்ளியோட ஆப்போசிட் தான் சதுரம், ஒரு புள்ளியோட ஆப்போசிட் தான் அந்த ஃபுல்லி டார்க் ஷேடோ, இது டார்க் சர்க்கிள், சரிங்களா? டார்க் சர்க்கிள், டார்க் ஷேடோ ஆஃப் ஸ்கொயர், சரிங்களா? அடுத்து இந்த 4 டாட்டோட ஆப்போசிட் தான் என்ன? நமக்கு ஸ்கொயர் பாக்ஸ், சரிங்களா? ஏன்னா இவன் தான் இவனோடது, 2 தான் 4 சேரும். புரியுதா? இதான் குறிப்பு.
ஸோ ரோ வைஸ் எடுத்தாலும் சரி காலம் வைஸ் எடுத்தாலும் சரி 1 to 3 நம்பர் போடுங்க இல்லை 1 to 3 4 நம்பர் போடுங்க, தனித்தனியாக பிரிச்சுட்டேன். அப்போ 1 3 தான் ஆப்போசிட்டாக இருக்கும், 2 4 தான் ஆப்போசிட்டாக இருக்கும், 1 3 தான் ஆப்போசிட்டாக இருக்கும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ இதை வச்சு இந்த படத்தை பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு குறிப்பு சொல்லியிருக்கோம், ஒரு எண்ணின் எதிரானது கண்ணுக்கு புலப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த டார்க் ஷேடோ சர்க்கிளுக்கு ஆப்போசிட் என்னது? ஒரு 5ன்ற நம்பர் இந்த இருக்கு பாருங்க. டார்க் ஷேடோவும் சர்க்கிள் இருக்கு, 5 இருக்கு. அப்ப இதெல்லாம் தப்பு, ஏன்னா ஒரு எண்ணின் எதிரானது கண்ணுக்கு புலப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஏ வந்து ஆன்சர், அதாவது இது வந்து தப்பான டயக்ராம். அடுத்து பி பாருங்க, 5க்கு ஆப்போசிட் ஒரு சர்க்கிள். எனக்கு 5க்கு ஆப்போசிட் எனக்கு எங்க இருக்கும்? இப்ப இவனுக்கு ஆப்போசிட் இங்க இருக்கும், இவனுக்கு ஆப்போசிட் இங்க இருக்கும், இந்த இதுக்கு. அப்ப இந்த 5க்கு ஆப்போசிட் இந்த சைடு இருக்கும். சரிங்களா? அப்ப 5ஓட ஆப்போசிட் ஒரு சர்க்கிள், கண்ணுக்கு தெரியல. அடுத்து ஒரு சிங்கிள் டாட்டோட ஆப்போசிட் வந்து ஷேடோ ஸ்கொயர், அதுவும் கண்ணுக்கு தெரியல. அடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸோடது இது கண்ணுக்கு தெரியல. அப்ப இந்த டயக்ராம் கரெக்ட். ஒரு எண்ணின் எதிரானது கண்ணுக்கு புலப்படாது, அந்த விதிப்படி இது கரெக்ட். அடுத்து 5க்கு ஆப்போசிட் இந்த டயக்ராம், அப்ப இதுவும் கரெக்ட். சரிங்களா? அடுத்து இதுவும் கரெக்ட். அப்ப இந்த இதுல எது தப்பு? இந்த தான் டயக்ராம் தப்பு, ஏன்னா ஒரு எண்ணின் எதிரானது கண்ணுக்கு புலப்படாது. அந்த விதியின்படி பார்த்தோம்னா இந்த சர்க்கிளோட ஆப்போசிட் 5, அது கண்ணுக்கு தெரியக்கூடாது, ஆனா கண்ணுக்கு தெரியுது. அப்ப இந்த படம் தான் தப்பு. அப்ப இங்க உருவாக்க முடியாதுன்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே உருவாக்க முடியும். சரிங்களா? அப்ப ஆன்சர் பண்ண நமக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர், இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு உருவாக்க முடியாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 6க்கு எதிரெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6ஓட எதிரெண் முதல்ல என்ன பண்ணணும்? 2 டேஸை கம்பேர் கொடுத்துருக்கிறது, 2 டேஸ் தான், ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். 3 6 4 3 6 4. அப்போ ஒரே ஒரு எண் தான் காமனா இருக்கு, என்னது? 3 மட்டும் தான் பொதுவா இருக்கு. ஒரே ஒரு எண் மட்டும் பொதுவா இருந்துச்சு, என்ன பண்ணும்? கடிகார முறைப்படி ஆன்சர் பண்ணும். அப்போ 3 6 4 இது இப்படி தானே எழுதணும், 3 6 4 இப்படி தான் எழுதணும் நம்ம. சரிங்களா? அடுத்து இங்க எழுதுறப்ப 3 1 5 3 1 5. அப்ப 6ஓட எதிரெண் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், என்னது? 1. அப்ப இந்த பர்டிகுலர் क्वेश्चन ஆன்சர் 1. சோ அடுத்து 5க்கு எதிரெண் என்ன இருக்க முடியும்னு கேட்டிருக்கான். அப்ப 2 3 1 2 4 5 அதானே? அப்ப இதுல ரெண்டுலயுமே காமன் என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. அப்புறம் ஒரு எண் காமனா இருந்துச்சுன்னா கடிகார முறைப்படி எழுதணும். அப்ப 2 3 1 2 4 5. 5க்கு எதிரெண் என்ன? நமக்கு 1ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்து 1 முதல் 6 வரை கொடுக்கப்படும். 1 காட்டும் 1 இருக்கு, எதிரே உள்ள முகத்தை காணுங்க. அப்ப 1ஓட ஆப்போசிட் என்ன கேட்கறான்? ஓகே டன். இப்போ முதல்ல இந்த 2 டேஸை கம்பேர் பண்ணலாம். 3 4 2 3 4 2. அப்ப 4 2 4 2ன்னு 2 நம்பர் பொதுவா இருக்கு. அப்ப 2 நம்பர் பொதுவா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? எலிமினேட் பண்ணிடணும். அதான் சொல்லியிருக்கேன். அப்ப 4 2 கேன்சல் ஆயிரும். அப்ப 3ஓட ஆப்போசிட் 5, 3ஓட ஆப்போசிட் 5. ஓகே, இப்போ இந்த டைஸை கம்பேர் பண்றப்ப ஒரு நம்பர் கிடைச்சிருச்சு. எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நமக்கு வந்து 1ஓட ஆப்போசிட் என்னன்னு தான் கேட்கறான். அப்ப இது 2 டைஸை கம்பேர் பண்றப்ப 2 நம்பர் காமனா இருக்கா, அப்ப எடுத்து எழுதிட்டேன். அடுத்து இது 2ஐயும் கம்பேர் பண்றேன், நான் கம்பேர் பண்ணி பார்க்கறேன். 5 2 4 5 2 4. அப்ப 2 4 2 4 சாரி 5 4 5 4 காமனா இருக்கு நமக்கு, அதானே? இந்த இதுல இருந்து நமக்கு காமனா என்ன இருக்கு? 5 4 இருக்கு, இங்கேயும் 5 4 இருக்கு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 1 2. அப்ப 1ஓட ஆப்போசிட் தான் 2, 1ஓட ஆப்போசிட் 2. இப்ப 4 நம்பர் கண்டுபிடிச்சோம். ஒரு டைஸை உருட்டினா மொத்தம் எனக்கு 6 நம்பர் கிடைக்கும். என்னது? 1 2 3 4 5 6. இதான் ஒரு டைஸை உருட்டினா எனக்கு கிடைக்கிறது. அதுல 3 5 கண்டுபிடிச்சிட்டேன், 1 2 கண்டுபிடிச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன? 4 6 தான். அப்ப 4ஓட ஆப்போசிட் தான் 6. மறந்துடாதீங்க, 6ஓட ஆப்போசிட் 4. ஆனா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? 1ஓட ஆப்போசிட் என்னன்னு தான் கேட்டிருக்கான். 1ஓட ஆப்போசிட் 2 ஆப்ஷன் ஏல இருக்கு. சோ அடுத்து என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா, நம்பருக்கு பதிலாக ஆல்பாஸ் கொடுத்திருக்கான். பி முகத்தை காட்டும் எதிர். அப்ப பி யோட ஆப்போசிட் என்னன்னு கேட்கறான். அப்ப ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். பிஎஃப்டி அதானே, பிசிடி அதானே. அப்ப பிசிடி, அப்ப பிடி பிடி காமனா இருக்கு. அப்ப எஃபோட ஆப்போசிட் தான் சி, எழுதிட்டேன். அடுத்து இந்த 2 டைஸை கம்பேர் பண்ணலாம். சரி, கம்பேர் பண்றப்ப இடிசி அதானே, சி இங்க ரெண்டையும் காமனா கம்பேர் பண்றப்ப சி மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப ஒரே ஒரு எழுத்து மட்டும் பொதுவா இருந்துச்சுன்னா கடிகார முறைப்படி எழுதணும். அப்ப சி டி இ சி ஏ பி எழுதியாச்சா?
அப்ப ஆல்ரெடி சியோட ஆப்போசிட் யாருன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் எஃப்னு. இங்கேயும் பாருங்களேன் ஈயோட ஆப்போசிட் பி, டியோட ஆப்போசிட் ஏ. அப்ப மிச்சம் ரிமைனிங் இருக்கிறது என்னதான் வரும்? சியோட ஆப்போசிட்ல எஃப் தான் வரும். அந்த ஒரு எழுத்து தான் மிச்சம் இருக்கு. அப்ப இந்த 2 டேஸ் கம்பேர் பண்ணா சியோட ஆப்போசிட் எஃப் வருது. இந்த 2 டேஸ் கம்பேர் பண்றப்ப சியோட ஆப்போசிட் எஃப் தான் வருது. அப்ப ஒரே நம்பர் தான் வரணும். நீ எந்த டேஸ் வேணாலும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ல யாருக்கு ஆப்போசிட் என்ன வருதோ அதே தான் இதையும் 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? மறந்துடாதீங்க. அப்ப பியோட ஆப்போசிட் யாரு? நமக்கு இ, ஆப்ஷன் ஏல இருக்கான். சரிங்களா? क्वेश्चन வந்து பியோட ஆப்போசிட் தான் கேட்டிருக்கான். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபோல்டபிள் டைஸ், அன்ஃபோல்டபிள் டைஸ். சரிங்களா? கொடுக்கப்பட்டுள்ள படத்தை படித்து அந்த உருவத்தை உருவாக்கப்பட்ட சரியான பகடை. அப்ப இதை கம்பேர் பண்ணா இவனோட ஆப்போசிட் இவன் தான் வரும். 1 2 3 1 2 3 4 அதானே? அப்ப 1ஓட ஆப்போசிட் 3, 2ஓட ஆப்போசிட் 4. அப்ப பியோட ஆப்போசிட் என்ன வரும்? டி வந்திருப்பான். ஏவோட ஆப்போசிட்ல எஃப் வந்திருப்பான். மிச்சம் எனக்கு என்ன இருக்கு? தனியா இசி தான் இருக்கு. அப்ப ஈவோட ஆப்போசிட் சி. ஓகே, இப்ப ஆப்போசிட் என்னென்ன வரும்ன்றத கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த 4 டைஸ்ல எது கரெக்ட்னு கேட்கிறான். உருவாக்கப்பட்ட சரியான பகடைன்றான். சரிங்களா? அப்ப நமக்கு என்ன தெரியும்? ஒரே ஒரு குறிப்பு தான் சொல்லியிருக்கேன். ஒரு எண்ணின் எதிரெனானது கண்ணுக்கு புலப்படாது. அப்ப ஒரு எழுத்து கண்டுபிடிச்சா அந்த எழுத்துக்கு ஆப்போசிட்ல இருக்க எழுத்து கண்ணுக்கு தெரியக்கூடாது. இங்க பாருங்க ஏஎஃப்சின்னு இருக்கு. அதானே? ஏவோட ஆப்போசிட் எஃப்ஆ, இவ 2 பேரும் ஆப்போசிட்டா. அப்ப ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து கண்ணுக்கு தெரியக்கூடாதுல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். சரிங்களா? அடுத்து என்ன இருக்கா? ஏஇசி. அதானே? ஏஇசி சியோட ஆப்போசிட் தானே இ. சியோட ஆப்போசிட் ஈயா, கண்ணுக்கு தெரியக்கூடாதுல்ல. ஆனா தெரியுது இல்லைங்க, தப்புல. ஒரு எண்ணின் எதிரென்னானது கண்ணுக்கு புலப்படக்கூடாது. அப்போ ஒரு எழுத்து இருக்குன்னா அந்த எழுத்தோட ஆப்போசிட் நமக்கு டைஸ்ல விசிபிளா இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா தப்பு. ஸோ அடுத்து எஃப்டிபி, எஃப்ஓட ஆப்போசிட் ஏ, டியோட ஆப்போசிட் பி. இந்த இருக்கா? டியோட ஆப்போசிட் பி. அப்ப இதுவும் தப்பா? சரிங்களா? அடுத்து கடைசியா என்ன சொல்லியிருக்கான்? ஏவோட ஆப்போசிட் என்னது? ஏவோட ஆப்போசிட் எஃப் இல்ல. அங்க அடுத்து என்ன இருக்கு? டி, டியோட ஆப்போசிட் பி இல்ல, கண்ணுக்கு தெரியல. அடுத்து என்ன சொல்லுங்க? சியோட ஆப்போசிட் இ, கண்ணுக்கு தெரியல. அப்ப 4வது டயக்ராம் மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு எம்டியோட ஆப்போசிட் ஒரு எம்டி, இன்னொரு எம்டியோட ஆப்போசிட் எம்டி. ஏவோட ஆப்போசிட் பி, ஏவோட ஆப்போசிட் பி. அதானே? ஏன்னா இது 1 2 3, இது 1 2 3 தனித்தனி குரூப். அப்போ ஒற்றைப்படையில் ஒற்றைப்படையில் தான் சேரும். போட்டாச்சு. அப்போ ஏவோட ஆப்போசிட் பின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த டயக்ராம் தப்பு, இந்த டயக்ராம் தப்பு, இந்த டயக்ராம் தப்பு, மூணுமே தப்பு. ஏன்னா ஏபி தான் கண்ணுக்கு தெரியுது, தெரியக்கூடாதுல. அப்போ ஆன்சர் என்ன? ஒன்லி 2 ஆப்ஷன் சியில் இருக்கு. அதான் ஆன்சர். அடுத்த என்ன கொஸ்டின் அப்படின்னா இருக்கு. ஒரு எம்டியோடது எம்டி, அடுத்து இவனோடது ஆப்போசிட் இவன். அப்போ ஒரு டாட்டோட ஆப்போசிட் ஒரு என்னது? ஸ்கொயர். அப்ப இந்த இது 2 இருக்கா? இதானே இதோட ஆப்போசிட். அப்ப இது தப்பா? சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? இதுவும் தப்பா, ரெண்டாவதும் தப்பா. ஓகே, டன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 டயக்ராம் இருக்கு. அப்போ பாருங்க, இங்க ஒரு எம்டி இருக்கு. இந்த எம்டியோட ஆப்போசிட் இந்த சைடு இருக்கும். அங்க ஒரு எம்டி வரலாம். ஓகே, டன். அடுத்து ஒரு எம்டி இருக்கு, அதோட ஆப்போசிட் தான் ஸ்டார் வரும். அதுவும் எனக்கு கண்ணுக்கு தெரியல. இவரோட ஆப்போசிட் ஒரு சர்க்கிள், கண்ணுக்கு தெரியல. அப்ப 3rd டயக்ராம் இஸ் கரெக்ட். அடுத்து 4th டயக்ராம் பாருங்க. ஒரு எம்டி இருக்கு, அதோட ஆப்போசிட்ல வந்து ஒரு எம்டி வரலாம். ஒரு ஸ்டார் இருக்கு, அதோட ஆப்போசிட்ல எம்டி, ஒரு இது அதோட எம்டி. அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப ஆன்சர் 3 and 4. சரிங்களா? 3யும் 4ம் இந்த டயக்ராம்ல கரெக்ட். சரிங்களா? மறந்துடாதீங்க, 3யும் 4ம் கரெக்ட். இந்த क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3 and 4 ரெண்டுமே கரெக்ட். ஸோ எந்த எழுத்து வரும்? கேள்விக்குறி இருக்கிற இடத்துல எந்த எழுத்து வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, எம்டி. சரிங்களா? எம்டிஎஸ். அப்போ எம்எஸ் எம்எஸ் காமனாக இருக்கு. அப்போ டியோட ஆப்போசிட்டு டபிள்யூ. சரிங்களா? டியோட ஆப்போசிட்டு டபிள்யூ. அடுத்து பாருங்க, இவனோட 2 நம்பரை கம்பேர் பண்ணலாம். இவன் 2ஐயும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா யூடிஒய், யூடிஒய். அப்போ இங்கே யூடிஒய் கம்பேர் பண்ணுறதுக்கு இருக்கா? யூ இல்லை, டி இல்லை, ஒய் இல்லை. அப்போ இவனையும் தான் கம்பேர் பண்ண முடியும். நான் கம்பேர் பண்ணாதான் ஏன்னா காமனாக இருக்க வார்த்தை தானே எடுத்து எழுத முடியும். அப்போ டி இருக்கு, ஒய்யூ இல்லை. அதானே? அப்போ டியோட ஆப்போசிட் நமக்கு டி எஸ் எம், ஒரே ஒரு எழுத்து இருந்தால் கடிகார முறைப்படி எழுதணும். அடுத்து டியூ ஒய். கரெக்டாக? டியூ ஒய் இதான் வரும். அப்போ இங்கே பாருங்க, எம்ஓ இங்கே ஆல்ரெடி டியோட ஆப்போசிட்ல ஒய்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், டபிள்யூன்னு. அப்போ இங்கே ஒரே ஒரு எழுத்து தான் காமனாக இருக்குது. அப்போ அதை எடுத்து எழுதிடலாம்.
அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே டியும் எம்மும். அப்போ டியோட எனக்கு ஏன்னா இது அட்ஜஸ்டன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்டன்ட் சைடில் இருக்கிறது என்ன, ஆப்போசிட் வேல்யூ எதுவுமே வராது. அப்போ டி எனக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா டபிள்யூ எனக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது. அடுத்து எம் எனக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா ஒய் எனக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது. அதானே. அடுத்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அண்டு யூ தான். அதானே, எஸ் அண்டு யூ. எனக்கு எஸ் அட்ஜஸ்டண்டா இருக்குன்ற பட்சத்தில், இப்போ எஸ் எனக்கு கண்ணுக்கு தெரியுதுன்ற பட்சம் நல்லா பாருங்க, எஸ் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா எனக்கு அடுத்து எம்மு கண்ணுக்கு தெரியுது. அதானே, எம்மும் கண்ணுக்கு தெரியுது. அப்போ இவன் வரமாட்டான் நமக்கு. அடுத்து டபிள்யூ, டபிள்யூட ஆப்போசிட் டி, அப்போ இவனும் வரமாட்டான். அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன தான் வரும், யூ தான் வரும். இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு ஆன்சர், யூ தான் வரும். ஏன்னா இங்கே எஸ் தெரியுது, தெரியுறப்ப இந்த எஸ் இங்க இடத்துல தெரியுதுன்னா அடுத்த இடத்துல எனக்கு என்ன தெரியுது, எம்மும் டபிள்யூ தான் தெரியுது, எம்மும் டபிள்யூ தான் தெரியுது. அப்போ யூ தெரியல நமக்கு, எஸ்ஸோட ஆப்போசிட். ஏன்னா இந்த இடத்துல எஸ் வரலாம் யூ வரலான்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அப்போ எம்மு எஸ் எனக்கு விசிபிலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல என்னதான் எனக்கு வர முடியும், யூ தான் வர முடியும். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்கான். என்ற தொடரில் ஒன்று விட்டு ஒன்று என்னாக எத்தனை ஜோடிகளில் வித்தியாசம் 2 இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா, ஒரு தொடர். அப்போ இங்கேக்கு பாருங்க வித்தியாசம் எவ்வளோ இருக்கு, 2. அடுத்து இவனுக்கு வித்தியாசம் 2 இல்லை, இவனுக்கு வித்தியாசம் 2 இல்லை, இவனுக்கு இல்லை வித்தியாசம் 0, இவனுக்கு வித்தியாசம் 6, இவனுக்கு வித்தியாசம் 1. அடுத்து இவனுக்கு வித்தியாசம் 2 இருக்கு. சரிங்களா, அடுத்து இவனுக்கு வித்தியாசம் இல்லை, 1 தான். இவனுக்கு 4, இவனுக்கு வித்தியாசம் 2, 5 - 3 2. ஓகேவா. அடுத்து இவனுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு, 5. அப்புறம் இவனுக்கு வித்தியாசம் 2. சரிங்களா, 2 இருக்காங்க. இவனுக்கு வித்தியாசம் 4 வராது, 1 6 வராது, 6 வராது, 3 வராது, 3 வராது. இவனுக்கு வித்தியாசம் 2 இருக்கா. ஓகே, டன். 1 - 3 2. அடுத்து இவனுக்கு வித்தியாசம் 1 வராது, இவனுக்கு வித்தியாசம் 6, இவனுக்கு வித்தியாசம் 2. அப்போ 1 2 3 4 5 6 6 இருக்கு, ஆப்ஷன் சி. சரிங்களா, 6 பேர் இருக்கு. அப்படி அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் என்னது, 3 ஸ்கொயர்னு சொல்லியிருக்கான். அதானே. அடுத்து 2 3 அதானே, 2 3 6 6 7 அதானே. அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 3 4 12 அதானே, 3 4 12 12க்கு அடுத்து 13 வந்துருச்சு. அப்படி தானே. அப்போ இது எப்படி மாடுலேட் ஆகுதுன்னு பார்க்கணும். 2 3 ஆகுது, 6 7 ஆகுது. அப்படி தானே. இங்கே என்ன வருதோ அதுக்கு அடுத்த நம்பரோட ஸ்கொயரை போடுறான். அடுத்து இங்கே 12 போட்டானா இங்கே 13 ஸ்கொயர் போடுறான். இங்கே 42 போட்டால் இங்கே என்ன வந்திருக்கும், 43 ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா, அந்த ஐடியாலஜியை பார்க்கணும். இது எப்படி கூட்டி போட்டிருக்கானா, அந்த வேலையை ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கானா. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, அடுத்து 2 ஸ்கொயர் 4, இது எல்லாத்தையும் கூட்டினா 4 + 4 8, 8 + 1 9. அப்போ 3 ஸ்கொயர் வேல்யூ என்னது, 9. அடுத்து 6 ஸ்கொயர் வேல்யூ என்ன, 36 36 ஒரு 9 ஒரு 4, அப்போ 49 7 ஸ்கொயர் வேல்யூ வந்துருச்சா. அப்படி நம்ம ஐடியாலஜி பண்ணலாம், இல்லை இப்படி வச்சும் போடலாம். நம்ம ஈஸி. ஸோ ஹவு மெனி பிரைம் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். 1க்கும் 100க்கும் இடையே எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா, பகா எண்களின் எண்ணிக்கை 25. சரிங்களா, பகா எண்களோட எண்ணிக்கை 25. அடுத்து 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயலெண்களை காண்க. இது எது 6ஆல் வகுப்படும், சாரி 6ஆல், இந்த 3 இலக்க எண்ணில் எது 6ஆல் வகுப்படுமோ. சரிங்களா, ஸோ 150 இஸ் டிவைடட் பை 6. சரிங்களா, வேற எதுவுமே உங்களுக்கு 6ஆல் வகுப்படாது. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. என்ன கொடுத்துருக்கா, கேவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கோம். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், கியூபுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும். இயலெண்களின் கியூப், அது இயலெண்களோட கியூபுக்கு ஃபார்முலா என்ன, n × n + 1 divided by 2 the whole square. அதானே, இதுதான் ஃபார்முலா. இங்கே n க்கு பதிலாக நான் யாரை போட்டுக்கலாம், k ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா k தான் இங்கே இருக்கு. அதானே, அப்போ k × k + 1 அதானே, k × k + 1. அப்போ n க்கு பதிலாக நான் யாரை போட்டுக்கலாம், நம்ம இந்த இடத்துல k வை போட்டுக்கலாம். சரிங்களா, k × k + 1 divided by 2 is equal to 44100. சரிங்களா, ஸ்கொயர் இந்த சைடு போச்சுன்னா ரூட்டா மாறிடும். அப்போ k × k + 1 divided by 2 is equal to the root of 44100. அப்போ 441ன்றது 21 ஸ்கொயர். அதானே 21. அப்போ 210 மாறிடும். சரிங்களா, 210 அப்படின்னு மாறிடும். அடுத்து இங்கே டிவிஷன் 2 கிட்ட போனால் என்னவா மாறிடும், மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ 420 k ×
கே ப்ளஸ் 1 தான் எவ்வளவு 420. இந்த 420ன்றது எந்த ஸ்கொயர் வேல்யூக்குள்ள வருமோ அதுதான் ஆன்சர், மறந்துடக்கூடாது. அப்போ 420ன்றது எதுக்குள்ள வரும்? 20 ஸ்கொயருக்குள்ள வரும். 20 ஸ்கொயரு 21 ஸ்கொயர் வரும். 21 441 வந்துடும். அப்போ 20 ஸ்கொயருக்குள்ள தான் வரும். அப்போ கேவோட ஆன்சர் என்ன? 20. சரிங்க, இப்போ கேவோடது 20ன்றதை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இது எப்படி நீங்கள் ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னா, கே இருக்க இடத்துல இந்த கேவை போடுவோம். 20 இன்ட்டு 21 அதானே ஈக்குவல் டு எவ்வளவு? 420. அந்த 420 தானே வந்திருக்கு எனக்கு. அப்போ நான் கண்டுபிடிச்ச கே ஆன்சர் என்ன? 20 என்பதே சரியான விடை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கு இந்த நம்பர் சீரியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3, 12, 27. அப்போ டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். 3க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் வந்து 9. சரிங்களா? இவனுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துடலாம் 5, 15 அதானே. அடுத்து இவனுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துடலாம் 30, 48, 18, 19, 20, 21, 21. அடுத்து டிஃபரன்ஸ் பார்த்தலாம். இவனுக்குமான டிஃபரன்ஸ் 50, 25, 27. சரிங்களா? 27. அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தா 75, 85, 95, 105, 33. ஓகேவா? அப்போ இது பாருங்க, 3 9, 5 15, 7 21, 9 27, 11 31 எல்லாமே ஆட் நம்பரோட மல்டிப்ளிகேஷன். 3, 5, 7, 9, 11. அடுத்து 13 தானே. 13 எவ்வளோ வந்திருக்கும்? நமக்கு 39 வந்திருக்கும். அப்போ இந்த 2 நம்பருக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ தான் வந்திருக்கும்? எனக்கு 39. அப்போ ஃபைனல் ஆன்சர் 108 + 39. 9, 10, 7 மிச்சம் 1, 47. 147 என்பது விட ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? ஐடியாலஜி தான். டிஃபரன்ஸ்லாம் பாருங்க. இந்த டிஃபரன்ஸ்லாம் எப்படி இருக்கு? 3ஆம் வாய்ப்பாடில் வர்ற ஒற்றைப்படை எண்ணோட பெருக்கல் பலனா இருக்கு. சரிங்களா? ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூடுதல் கேட்டிருக்காங்க. 31, 33, 35 அப்படின்ற நம்பரோட கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ கூடுதல் கேட்கறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, A = 31. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபரன்ஸ் அதானே. டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா டி வந்து எனக்கு என்ன வந்திருக்கு? 2 டிஃபரன்ஸு. L = 53. சரிங்களா? அப்போ எனக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கு. அப்போ எல் தெரியணும். எல் என்ன கண்டுபிடிக்க? L - A/D + 1. இதான் ஃபார்முலா என் உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ என் கண்டுபிடிக்கணும் 53 - 31 ÷ 2 + 1. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சிடலாம். 2 3 5 போச்சுன்னா 2 22. 22/2 + 1. அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா 11 + 1 12. அப்போ n = 12. n கிடைச்சிருச்சு எனக்கு. எவ்வளவு? 12. இப்போ ஃபார்முலா போட்டுடலாம். Sn = n/2 A + L. இதான் ஃபார்முலா. கூடுதல் வரிசையின் கூடுதல் காண்றதுக்கு. அப்போ என்ன தான் தெரியும்? 12. அப்போ 12/2. அப்போ அடிச்சா 6. 6 × A + L. A 31, L 51. 31 + 53. ரெண்டையும் கூட்டலாம். 80, 84. 84. 6 நாங்க 4 24 மிச்சம் 2 6 48 49 50. 504 என்பதே விடை. இந்த கொஸ்டின் ஆன்சர் 504. ஆப்ஷன் சியில் இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒரு ரயில் வண்டியில் மொத்தம் 26 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதில் ஒரு சில கம்பார்ட்மெண்ட்டில் 40 பயணிகள் இருக்காங்க. ஒரு சில வந்து 45 பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் 40 பேர் ஒரு கம்பார்ட்மெண்ட்லையும் 45 ஒரு சில கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. மொத்தம் அதில் 1080 பேர் இருக்காங்க. Sn = 1080 பேர் மொத்தம் பயணிக்கிறாங்க. எப்போ? 26 கம்பார்ட்மெண்ட்டையும் சேர்த்து. அப்போ 40 பேர் பயணிச்ச அந்த கம்பார்ட்மெண்ட்டோட கவுண்ட் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எத்தனை கம்பார்ட்மெண்ட்ல அந்த 40 பேர் பயணிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? மொத்தம் 1080. இது எப்படி ஈஸியாக செய்யறது அப்படின்னா, மொத்தம் இருக்க 26 கம்பார்ட்மெண்ட்டு 26 2ஆக பிரிக்கிறாங்க. இது 40 பேர் பயணிக்கிறது, இது வந்து 45 பேர் பயணிக்கிறது அப்படின்னு. இப்போ கேள்வி என்னன்னா, எனக்கு 40 பேர் பயணிக்கிறது தான். ஏன்னா எனக்கு டோட்டல் கொடுத்துட்டான். இவங்க 2 பேரோட டோட்டல் தான் 1080ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்லேருந்து நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். ஈஸியாக இருக்கும். அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை 8 இருக்குது, ஏதோ ஒன்று. 8 9 எதோ வேணாலும் எடுக்கலாம். இப்போ 9 இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 360 பேர் போயிருப்பானா? சரிங்களா? ஏன்னா
9 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த 9 கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு 40 பேர்னா மொத்தம் 360 பேர் போயிருப்பான். சரிங்களா? அப்ப இதுல 9 போச்சு அப்படின்னா மிச்சம் நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 17 பேர் இருக்காங்க. 17 கம்பார்ட்மெண்ட் மிச்சம் பேலன்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப 17 இன்ட்டு நமக்கு என்ன வந்திருக்கும் 45. ஏன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு 45 பேர். அப்ப 17 கம்பார்ட்மெண்ட் 7 5 35. கரெக்டா? அப்ப 5ல முடியணும். கரெக்டா? 5ல வருது. ஆனா இங்க எனக்கு ஆன்சர் என்னவா இருக்கு 0ல முடியுது. அப்ப கண்டிப்பா 9 ஆன்சர் கிடையாது. எனக்கு இங்க என்ன வந்திருக்கு 5 வந்திருக்கு, இங்க 0 வந்திருக்கு. அப்ப 0 + 5 நமக்கு 5 தான் ஆன்சர் முடியணும். ஆனா நமக்கு என்ன வந்திருக்கும் இந்த இடத்துல 1080ன்ட்டான். அப்ப கண்டிப்பான முறையில் 9 ஆன்சர் கிடையாது. புரியுதா? எப்படி எலிமினேட் பண்றோம்? போடுறப்ப நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும் ஆன்சரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நம்ம வந்து இங்க 18 இருக்கா, 18 இருக்கு அங்க. அப்ப 26ல நான் 18 கழிச்சிடறேன். சரிங்களா? 20 அப்ப 8 8 5 40. ஓகே டன். அப்ப இங்க 18 பேர் இருக்கா, 18 கம்பார்ட்மெண்ட். அப்ப 4ஆல பெருக்கிறோம் அப்படின்னா 4 8 32 மிச்சம் 3 1 4 4 3 7 720 பேர் இதுலயே வந்துட்டான். சரிங்களா? ஸோ இதுல எத்தனை பேர் இருக்கா மிச்சம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 18 போச்சு அப்படின்னா 26ல மிச்சம் 8 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கு. 8ஆல பெருக்கிறப்ப 5 8 40 மிச்சம் 4 4 8 32 36 360 பேர். அப்ப 360 இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வந்துருச்சு 1080 வந்துருச்சா? டாலி ஆயிருச்சா? அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் 18 கம்பார்ட்மெண்ட்ல 40 பேர் டிராவல் பண்றாங்க. நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை 18 டிகிரி. ஓகே 12 PM 12 PM வந்து 18 டிகிரி. சரிங்களா? வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி வீதம் குறைந்தால் அப்ப ஒரு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 15 டிகிரி. சரிங்களா? -12 டிகிரி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா? அப்போ இது 0 ஆகணும் அப்படின்னாவே 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணும். ஏன்னா 1 3 6 3 18. அப்போ 18 அடுத்து என்ன ஒரு 4 அடுத்து ஒரு 4 மணி நேரம். அப்போ 10 மணி நேரம் டோட்டலாக. சரிங்களா? ஸோ 10 மணி நேரம் கழிச்சு தான் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து -12 டிகிரி வந்திருக்கும். ஏன்னா 3 டிகிரியா செக்ரேட் ஆகுது. அப்போ இந்த +18 டிகிரி ஆகுறதுக்கு எனக்கு 6 மணி நேரம் ஆகும். 6 ஹவர்ஸில் தான் எனக்கு 0 டிகிரி வரும். அதுக்கப்புறம் -12 அப்போ 4 தான் 12. அப்போ 4 மணி நேரம் அடுத்து டிராவல் பண்ணும். அப்போ 10 ஹவர்ஸ். 12 மணிக்கு தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டாங்க வெப்பநிலை. மத்தியானம் 12 மணின்ட்டா. அப்போ நைட்டு 10 மணிக்கு தான் என்னவாகும் -12 டிகிரி வரும். இதோ 10 ஹவர்ஸ் கூட்டிக்கணும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். ஒரு சதுரங்க பலகையில் மொத்த எத்தனை செவ்வகங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா? ஸோ எத்தனை செவ்வகங்கள் கேட்குறான். அப்போ ஒரு சதுரங்க பலகை, இதான் சதுரங்க பலகை இருக்கு. சரிங்களா? சதுரங்க பலகையில் வந்து மொத்தம் எத்தனை கியூப் இருக்கும் அந்த இதுன்னு தெரியுமா உங்களுக்கு? மொத்தம் வந்து 64 இருக்கும். 64 இருக்கும். ரோ வைஸ் காலம் வைஸ் 8 இருக்கும். சரிங்களா? 64 சதுரம் இருக்கும். அப்போ 64 ஸ்கொயர் இஸ் ஆன்சர். சரிங்களா? 64 ஸ்கொயர் 1296. சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் என்ன 1296. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா பிசி எக்ஸாம் டெஸ்ட் 3யோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.